ஹாய் நல்லவர்ஸ். இப்போ இருக்கிற வீட்டு ஓரிங்கில் எம்சிபியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி கேஸில் எம்சிபியோட கெப்பாசிட்டியை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணலைன்னா வீட்டில் இருக்கிற எல்லா டிவைசஸுமே இதனாலேயே டேமேஜ் ஆகிடும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? அதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம்னா எம்சிபியோட ஆம்ஸ் ரேட்டிங், அதாவது அதோட கெப்பாசிட்டியை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாமினேஷனோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறாங்க. வித்தவுட் லோட்டில் 4.48 ஆம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. அதே அவங்க வீட்டில் வந்து ஒரு டன் ஏசி இருக்குது. அதை ஆன் பண்ணோன்னா பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடும்போது இன்ஸ்டண்ட்டாக 3.0 6 வரைக்கும் ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாகுது. அப்போது ஏசியோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வாட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ரீடிங் வச்சு கால்குலேட் பண்ணுறேன். 230 வோல்ட் இன்ட்டு 6.6 ஆம்ஸ் எடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1018 ஆம்ஸ் வந்து இப்போ கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. எக்ஸிஸ்டிங் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் எம்சிபி. அதனால் வந்து இந்த லோடுக்கு ஓகே. பட் கிச்சன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லோடு வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து எம்சிபியோட ஆம்ஸ் ரேட்டை அதிகப்படுத்தணும். அதை நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.6 வந்து ஏசியோடது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவன் யூஸ் பண்ண போகிறாங்க 1600 வாட்ஸில். நம்ம மேக்ஸிமம் 7+7 எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸில் வந்து ஒரு டோஸ்டர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆம்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மெல்டர், அது ஒரு 1000 வாட்ஸ் 4. அது போக வீட்டில் இருக்கிற அதர் அப்ளையன்சஸ்லாம் இருக்குதுல்ல, நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மிக்ஸி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஃபேனு, அது போக வாஷிங் மிஷின், இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு 37.6 நான் மேக்ஸிமம் தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 ஆம்ஸ் எம்சிபி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். லாங் டைமுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டி. நீங்கள் மேக்ஸிமம் லோடு யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகிட்ருக்கும். அண்ட் சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ்க்கு மேலே வந்து கீழே யூஸ் பண்ண 20 ஆம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு லோடு அதிகமானாலுமே கீழே வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ஃபோக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.